Alhamdulillah, Alhamdulillahilladhi hadana lil-Islam. Wassalatu wassalamu ala rasulihil Mustafa wa ala alihi wa sahabihi ajma'in. Amma ba'du faqad qala Allahu ta'ala fi Qur'anil Kareem wal Furqanil Majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய திருமறையில அல்லாஹ் வஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். கலிமாவை விளங்குங்கள் அப்படின்னு சொல்றான். வணக்கத்துக்குரியவனை அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த ரெண்டு அர்த்தமும் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் அதை விளங்க சொல்றான். கலிமாவை விளங்கணும். கலிமா சொல்வதல்ல, கலிமா விளங்கக்கூடிய விஷயம், ஈமான் ஆக்கக்கூடிய விஷயம். கலிமான்றது என்னது? சத்திய சஹாபாக்கள் கலிமா சொல்லி தான் ஈமான் கொண்டாங்க. இப்போ ஈமான்னா என்ன? நம்பிக்கை. யாரு மேல நம்பிக்கை? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. இப்போ அந்த அல்லாஹ்னா யாருன்னு தெரியணும்ல. நீங்க அல்லாஹ்வை நம்புங்கன்னு சொல்றேன். சரி, அல்லாஹ்வை நான் எப்படி நம்பணும்னு கேட்பாங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பணுமா? எப்படி அல்லாஹ்வை நம்பணும் அப்படின்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை இலாவாக நம்புங்கள் சொல்றாங்க. இலானா என்ன? வணக்கத்துக்குரியவன் என்ற அர்த்தமும் இருக்கு, தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அர்த்தமும் இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக நீங்கள் நம்புங்கள், வணக்கத்திற்குரியவனாக நம்புங்கள். இப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் சொல்லும்போது தான் நம்ம விளக்கங்கள் தேவைப்படுது. எப்படி அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யலாம்? ஏன்னா எனக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம சிருஷ்டிகள்கிட்ட தான் போகிறோம். டீ வேணும்னா சர்க்கரை வேணும், பால் வேணும், தண்ணி வேணும், டீ இலை வேணும். இப்போ இதுக்கு என்ன செய்யறது? கடைக்கு போனோமா, இது நாளையும் டீ வாங்கிட்டு, டீ தூள், சர்க்கரை, பால் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் டீ போட்டு குடிச்சிடுவாங்க. இப்போ என் தேவைக்காக ஒரு டீ குடிக்கணுன்ற தேவைக்கு நான் கடைக்கு சிருஷ்டிகள்கிட்ட தான் போய் முகத்தாஜ் ஆகிறேன். என்கிட்ட காசு இருக்குது, கொண்டு போய் கடையில் கொடுத்து காசை கொடுத்து டீ இலையோ பாலும் வாங்கிட்டு வந்து டீ போட்டேன், சுகர் வாங்கிட்டு வந்து டீயில் போட்டேன். இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எப்படி தேவை பூர்த்தியாச்சு? அல்லாஹ்வுக்கு வந்து எங்கே தேவை பூர்த்தியாச்சு? சிருஷ்டிகளுக்கு கொண்டு தானே என் தேவை பூர்த்தி ஆகும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உப்புக்கள் தேவைப்பட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, செருப்பு வாறு அறுந்து விட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தான். சஹாபாக்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஈமான் கொள்ளும் முன் வரை நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. சிருஷ்டிகள்கிட்ட தான் முகத்தாஜ் ஆனாங்க. எப்போ கலிமாவை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் உள்ளத்தில் வந்துச்சோ அந்த வினாடி அவர்கள் சிருஷ்டிகள்கிட்ட முகத்தாஜ் ஆகலை, சிருஷ்டிகர்த்தாவிடம் முகத்தாஜ் ஆனார்கள். நம்ம சம்பவங்களில் பார்க்குறோம். அப்போ அவங்க எப்படி உடனே மாற்றிக்கொண்டார்கள்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை, ஏன்னா நபியுடைய பார்வை சாதாரணமான பார்வை அல்ல, அது சஹாபியாக ஆக்கக்கூடிய பார்வை. அது நபியுடைய பார்வை எப்படிப்பட்டது? ஒருவரை சஹாபியாக ஆக்கக்கூடிய பார்வை. அப்போ அபூ ஜஹலையும் நபி தானே பார்த்தாங்கன்னு கேட்கக்கூடாது. அபூ ஜஹலை நபி பார்த்தாங்க, அபூ ஜஹல் முகமது ரசூலுல்லாவாக பார்க்கவில்லை. ஒரு மனிதரை முகமது ரசூலுல்லா பார்க்கும்போது அந்த மனிதரும் ரசூலுல்லாவை எப்படி பார்க்கணும்? முகமது இப்னு அப்துல்லாவாக பார்க்கக்கூடாது, முகமது ரசூலுல்லாவாக பார்க்கணும். அபூ ஜஹல் முகமது இப்னு அப்துல்லாவாக பார்த்தான்.
அபூ லஹப் முகமது பின் அப்துல்லாவாக பார்த்தான். முகமது ரசூல்லா அவனை ஹக்கதான் பார்த்தாங்க. ஆனா அவனுடைய பார்வை நேர்படவில்லை. அபூபக்கர் சித்திக் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. உமரை ஃபாரூக் முகமது ரசூலுல்லாஹ்வா பார்த்தாங்க. அதனால அவர்கள் சஹாபி ஆனார்கள். நபியுடைய பார்வை உங்கள் மீது படும்போது, அந்த ரஹ்மத்துடைய பார்வை உங்கள் மீது படும்போது, நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை ரசூலாக பார்க்க வேண்டும். அந்த ரஹமத்தை கொடுக்கக்கூடியவர்களாக பார்க்க வேண்டும். பார்த்தா என்ன வரும்? கலிமா உள்ளத்தில் வரும். கலிமா என்ன? அல்லாதான் இலா, உங்களுடைய அணு அளவு தேவையும் அல்லாதான் பூர்த்தி செய்யறான்ற ஈமான முகமது ரசூல்லா உங்க உள்ளத்துல வைப்பாங்க. அதன் காரணமாக அல்லாஹுடைய ரிதா கிடைக்கும், இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெரிய விஷயம். ஒருவர் திருமணத்துக்கு அழைச்சார், நம்மலாம் போறோம். 1000 பேர் வரான் திருமணத்துக்கு. வாசல்ல நின்று அவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். சில பேர் வரும்போது அவர் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு போய் அவங்கள முவானாக்கா செஞ்சு உள்ள வாங்கலாம் கூப்பிட்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறார். சிலர் வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சிலரை கூப்பிட கூட இல்லை. அவர் தான் இவரை பற்றி சலாம் சொன்னார். தலையாட்டிட்டு அவர் அடுத்த வேலை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலரை நான் பொருந்திக் கொள்கிறேன், அவங்க வரதை நான் விருப்பப்படுறேன். இன்வைட் பண்ணவங்கள நான் வர விருப்பப்படுறேன். சிலரை நான் விருப்பப்படவில்லைன்னு அர்த்தம். சிலரை இன்வைட் பண்ணியிருந்தாலும், இன்வைட் பண்ணதுனால தான் நான் வரான், இன்வைட் பண்ணாம வரல. பேதாவது ஒரு 100 பேர் வருவாங்க, பேதாவத்துன்னு சொல்லுவான், அவங்க ஒரு 100 பேர் வருவான், புரியுதுங்களா? அது வேற விஷயம். இன்வைட் பண்ணால் இவருக்கு அழைத்த ஆள் தான், புரியுதுங்களா? இவர் போயிருக்க மாட்டார், வேற யாரா அனுப்பியிருப்பார். அவங்க வீட்டுக்குலாம் நான் வரல, வேற யாரா போய் கூப்பிடுங்க குடும்பத்துல. அவங்க கூப்பிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. நீ வந்து சாப்பிட்றதுல எனக்கு பெரிய திருப்தி கிடையாது. ஆனால் சிலர் வந்தார்கள், அவர்கள் ரொம்ப திருப்தி. அந்த மாதிரி உதாரணம் எக்தரஃபான்னு சொல்லுவோம். அல்லாஹ்வின் விருந்தாளிகள் அனைவருமே, இந்த உலகத்தில் வந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய விருந்தாளி, புரியுதுங்களா? ஏன்னா ரிஸ்க் அல்லாஹ் தான் கொடுக்குறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. இந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளின் அடியார்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுமே அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான், புரியுதுங்களா? அது அல்லாஹ்வின் மீது கடமையாக்கி கொண்டான். தன் மீது ரிஸ்க் கொடுக்கறத அல்லாஹ் கடமையாக்கி. ஆனா அதுல வித்தியாசம் இருக்குன்ட்டான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் ரிஸ்க் கொடுக்கல. யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் விசாலமா கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுக்குறான். சுருக்கி கொடுத்தாலும் விசாலமா கொடுத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது. ஆனா அல்லாஹ் சிலருக்கு பொருத்தத்துடன் கொடுக்குறான், அல்லாஹ் சிலரை வெறுப்புடன் கொடுக்குறான். இவெல்லாம் ஏன் வந்தான்னு நினைக்கிறான் திருமணத்துக்கு? யார் இவனை கூப்பிட்டது? இவருடைய மாமா மச்சான் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுருப்பான். இந்த ஷைத்தானை எவன்டா கூப்பிட்டான்? இவெல்லாம் ஏன் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றான் என் சோற? இவனுக்கு இல்லாம நான் சோறாக்கினேன் அப்படின்னு வெறுப்போட இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹு தாலா சிலருக்கு அல்லாஹ் பொருத்தத்துடன் கொடுக்குறான், சிலருக்கு அல்லாஹ் வெறுப்புடன் கொடுக்குறான். அதனாலதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க் சாப்பிட்ட உடனே, உணவு உண்டவுடன், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், என்னை முஸ்லிமான நிலையில் எனக்கு உணவு ஊட்டுகிறாய். எத்தனோ பேரை காஃபிராக, யஹூதி நசாராவாக, மஜூசியாக நீதான் ரிஸ்க் ஊட்டுற, நாத்திகனாக, கடவுளே இல்லைன்ட்டான். எல்லாம் இயற்கையா எல்லாமே நடக்குது என்ற எண்ணத்தில் அவன் இருக்கக்கூடிய, அவனுடைய ஈமான் அதுதான், அவனுடைய கொள்கை அதுதான், நாத்திகன். அவனுக்கு அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான், அவனுக்கு பொருத்தத்தோட கொடுக்குறான் அல்லாஹ்.
அவனுக்கு அல்லாஹு தாலா பொருத்தம் இல்லாத நிலையில் அவனுக்கு ரிசுக்கு கொடுக்கின்றான். முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் பொருத்தத்துடன் ரிசுக்கு கொடுக்குறான். முஸ்லிம்களிலேயே எல்லாரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வதில்லை. முஸ்லிம்னா எல்லாத்தையும் பொருந்தி, களிமா சொன்ன எல்லாத்தையும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா? களிமா சொன்ன எல்லாரையும் பொருந்தி கொண்டால் அல்லாஹு தாலா யாரையும் நரகத்துல போடக்கூடாது. தொழக்கூடிய ஒரு நரகம் வச்சிருக்கிறேன்றான். அப்போ அல்லாஹும் பொருத்தம் வர வேண்டும் என்று சொன்னால், இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறை பொருத்தத்தை தேட வேண்டும். இபாதத்திற்கு பாருங்க, அந்த இபாதத் அல்லாவுக்கு தேவை கிடையாது. அது தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், எதுவுமே அல்லாவுக்கு இபாதத்து தேவையில்லை. யாராவது தொழுவலைன்னு சொன்னால் அல்லாவுடைய அந்தஸ்து குறைஞ்சிரும்னா கிடையாது. தொழுதா அல்லாவுடைய அந்தஸ்து கூடும்னு கிடையாது. இபாதத்து லி நஃப்சி, உங்களுடைய நஃப்ஸுக்காக இபாதத், உங்களுடைய நஃப்ஸுக்காக இபாதத்து தான் அசல்னு சொன்னா 12 வருஷத்துல அல்லாஹு தஆலா இபாதத்தை கடமையாக்காம இருந்திருக்க மாட்டான். கலிமா சொல்லி 12 வருஷம் தொழுகையே இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத், ஹஜ் எதுவுமே இல்லையே. கலிமாவுடைய வாழ்க்கை மட்டும்தானே இருந்தது. அல்லாஹை மட்டும் நம்பி இருந்தார்கள். அவன்தான் இலா என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இபாதத் என்பது நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ தொழுலன்னு வச்சுக்கோங்கண்ணே, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கல, நமக்கு என்ன தோணும்? அல்லாஹ் எல்லாம் கொடுக்குறான், நம்ம எதுவுமே செய்யலையே, நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பானா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமனுல் ஜன்னத்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே உங்களுக்கு சொர்க்கம் கடமையாயிடுச்சுட்டாங்க. தொழுகை என்பது மிஃப்தாஹுல் ஜன்னான்னு சொன்னாங்க, சொர்க்கத்துடைய சாவி. ஆனா உங்களுக்கு அந்த சொர்க்கம் கட்டாயமாயிடுச்சு. ஒருத்தர் காசு கொடுத்து வீடு வாங்கிட்டார், கம்பெனியில சாவி கொடுத்தான். ஒரு ஏதாவது என்ன கம்பெனி, காசா கிராண்ட், அந்த மாதிரி ஒரு கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானே. அந்த கம்பெனியில் ஒரு ஃப்ளாட் வாங்கினார். அவன் சாவி கொடுத்தான், காணாக்கிட்டார். எங்க போச்சுன்னு தெரியல, எங்க வச்சோன்னு தெரியல. காரில் தேடியாச்சு, அங்க தேடி, இப்ப என்ன சரி பூட்டை தான் உடைக்கணும். சரி, வேற வழி இல்லை, பூட்டை உடைச்சு மாத்திப்போம். உடைச்சாச்சு. சொந்தமாயிடுமா இல்லையா? சொர்க்கம் அவருக்கு தானே, மிஃப்தா ஜன்னா. இது இருந்தாதான் அப்படின்றது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அதனால தொழுகையை விட்டுலான்றதில்ல, நவுதுபில்லா நகலப்பு. ஒரு விஷயத்தை சொல்லும் போது நெகட்டிவாக புரியக்கூடாதுன்னு வாங்க. ஒரு விஷயத்த சொல்லும் போது நெகட்டிவா புரியக்கூடாது. மிஃப்தாஹுல், சொர்க்கத்துக்கு கிரையும் கலிமாதான், ஈமான் தான் முதல்ல. நீங்க தொழுதீங்கன்னா அந்தஸ்து கிடைக்கும். பெருமானார் சொல்றாங்க, சொர்க்கம் என்பது ஒரு காலி கிரவுண்டு. நீ கலிமா சொன்னோன்னா அது உனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ தொழுத, நோன்பு வச்ச, ஜக்காத்து கொடுத்த, தான தர்மம் செஞ்ச, தஸ்பீஹ் செஞ்ச, ஜிக்ரு செஞ்ச, அதுல மாளிகைகள் உருவாகும், தோட்ட துறவுகள் உருவாகும். புரியுதுங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு சொர்க்கம், ஈமானுக்கு தான் சொர்க்கம். அமல்கள் என்பது உன்னுடைய உள்ள அந்தஸ்து, சொர்க்கத்திலும் அந்தஸ்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுமணத்துக்கு சென்ற பிறகு கூட சில அடியார்களுக்கு கவலை இருக்கும். அங்க போய் என்ன கவலை? சொர்க்கம் பரிபூர்ணமான இடம், அங்க போய் என்ன கவலை இருக்கு? தன்னை விட ஒரே ஒரு அல்ஹம்து சூரா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹாத் இருக்கு பார்த்தீங்களா, ஜிக்ரு, இதை ஒருவர் அதிகமா சொல்லியிருப்பார், அவருடைய அந்தஸ்து ரொம்ப பெருசா இருக்கும். என்னை விட ஒரு கலிமா அதிகமா சொன்னவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து, என்னை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து. நானும் எத்தனையோ நேரங்கள் இருந்துச்சே, அந்த இடத்த சொல்லாம விட்டுட்டேனேன்னு கவலைப்படுவான், தன்னை உள்ள மேலே உள்ளவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லுவாங்க, ஹைர், அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். இப்போ ஈமான் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைப்படுது, அவரும் முஹம்மது ரசூலுல்லாவாக பார்த்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன உள்ளத்துல வரும்?
அல்லாஹ்வை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற ஈமான் உள்ளத்துல வரும். தேவை பூர்த்திதான் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. நாஃபிய ஜார் அல்லாஹ் தவிர யாரும். அபூசர் அந்த சஹாபி பேர் வந்து பெருமானார் எங்க மலக்கு அதிகமாக அவங்க சூரத்தில் வந்தாங்க. தெஹியத்துல் கல்வின்னு கூடிய அவங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்காங்க. தெஹியத்துல் கல்வின்னு சஹாபி வந்து ஒரு கூட்டத்துடைய தலைவர் அவங்க தான். அவங்க சொன்னால் அந்த கூட்டமே செய்யும். அவங்க அழகாகவும் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக வெள்ளையாக அழகாக இருக்கும். அரபிகள்னாலே வெள்ளையாக தான் இருப்பாங்க. இதில் அவங்க கலையாகவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் வீதியிலே நடந்து போகும்போது திஹியத்துல் கல்பு கிராஸ் பண்ணி போகிறாங்க. மக்கா வீதியில் நடந்து போகிறாங்க நபி, அவங்க இவங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க. போகும்போது திஹியத்துல் கல்புடைய மீது பெருமானாருடைய பார்வை பட்டுச்சு. பட்டவொடனே அப்படி பார்க்குறாங்க, யா அல்லாஹ் என்ன அழகான படைப்பு இவர், உங்களுடைய படைப்பில் அழகான படைப்பு, என்ன அழகா இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு, யா அல்லாஹ் இவருடைய தோற்றத்தை அழகாக படைத்தவனே, இவருடைய உள்ளத்தையும் ஈமானை கொண்டு அலங்கரிப்பாயாக ஒரு துவாட்டாங்க. நபியுடைய ஒரு துவா வந்துச்சு பாருங்க. முகமது ரசூலாவுடைய பார்வம் பட்டுச்சு, பட்டதுடைய பரக்கத்து என்ன. இப்போ அவங்க மறுநாள் திஹியத்துல் கல்வி வராங்க பெருமானாரை பார்க்க. வரும்போது நபி அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு, நேற்று கேட்ட துவா அல்லாஹ் இன்னைக்கு அனுப்பிட்டான், நேற்று கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், திஹியத்துல் கல்வி வந்துட்டாங்க. பெருமானார் தன் மேலே இப்படி ஒரு துண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த துண்டை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விரிச்சாங்க. ஒரு ஷால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இந்த துண்டை விரிக்க முடியாது, ஒரு ஷால் மாதிரி இருக்கு. அந்த ஷாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிச்சு, ஏன்னா அவர் தலைவராக இருக்கார், நபி ஒரு இதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அவர் மண் தரையில் தான் உட்காரணும், அந்த காலத்தில் மண் தரை தானே, கீழே உட்கார்றதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தலைவராக இருக்காரு. நபி தன்னுடைய ஷாலை விரிச்சாங்க, விரிச்சு அதில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த சஹாபி பெருமானார் அந்த சஹாபி ஆவறதுக்கு முன்னாடி நபியுடைய பார்வை பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சிட்டாங்க. துவாவுடைய பரக்கத்து தான் இப்போ வந்திருக்கிறாரு. அவர் வந்ததே எதுக்கு வந்திருக்கிறாரு? பெருமானாரை ஈமான் கொள்வதற்காக வந்திருக்கிறார். ஏதோ பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கோ, பிஸ்னஸ் பேசுறதுக்கோ, குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கோ வரல. முகமது ரசூலுல்லாஹ் கூட ஈமான் கொள்ள வந்திருக்காரு. இன்னும் ஈமான் வரல, லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? முகமது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டார் உள்ளத்துல, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லல, முகமது ரசூல் அப்படின்னு ஏத்துக்கிட்டார் உள்ளத்துல. அதனால தானே வந்திருக்கிறாரு கலிமா சொல்றதுக்கே. புரியுதுங்களா? அந்த சஹாபி முகமது ரசூலாக ஏற்றுக்கொண்டதுடைய பரக்கத்து, நபி அவர்களுடைய அந்த போர்வையை மேலே கடந்த அந்த ஷாலை விரித்து பெருமானார் அதுல உட்கார சொல்றாங்க. வந்த திஹியத்துல் கல்பி அவர்கள் அந்த ஷாலை அப்படியே எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டு கீழே உட்கார்றாங்க. முகமது ரசூலாக ஏற்றுக்கொண்டவருடைய பரக்கத்து. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு வந்து கேட்குறாங்க? ஈமான் கொள்ள வந்த யாரை சொல்லலாம், அப்படியா கையை கொடுங்க, லா இல்லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சொல்றாங்க. இவ ஈமான் உள்ளத்துல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் ஈமான், அதுல அதபு அல்லாஹ் கொடுத்தான். என்ன அதபு? நபியுடைய அங்கியின் மீது நாம் உட்கார தகுதி இல்லை, முகமது ரசூலுல்லாஹ் மேலே கடந்த துண்டின் மீது நான் உட்காருவது பேஅதபு என்று அவர் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துச்சு. முகமது ரசூலுல்லாஹ் முதல்ல உள்ளத்துல இருந்துச்சு, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துச்சு. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் இந்த என்ற கலிமா உள்ளத்தில் வந்தவுடன், ஈமான் உள்ளத்தில் பெருமானார் ஈமானுடைய ஜோதியை ஏற்றியவுடன் கருணை வந்து விட்டது. அழுகிறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த சஹாபி. தாடி நனைஞ்சு வலியுது, தேம்பி தேம்பி அழுகுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முன்னாடி தான் அழுகணும், இப்ப கலிமாவை ஏத்துக்கிட்டீங்க, இப்ப சந்தோஷப்படணும், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கலிமா சொல்வதற்கு முன்னாடி நான் காஃபிராக இருக்கும்போது
என்னுடைய கூட்டத்துக்கு நான் தலைவனாக இருக்கிறேன். நான் கல் நெஞ்சம் உடையவனாக இருந்தேன். பாருங்க, நான் கல் நெஞ்சம் உடையவனாக, எனக்கு கருணைன்னா என்னன்னு தெரியாது. அதனால என்னுடைய கூட்டத்திலே யாருக்கு குழந்தை பிறந்தாலும், பெண் குழந்தை பிறந்தாலும் என்கிட்ட கொடுத்து தான் அந்த குழந்தையை கொல்ல சொல்லுவாங்க. நான் தான் கொண்டு போய் அந்த பச்சிளங்குழந்தைய, பிறந்த பச்சிளங்குழந்தைய பாலைவன சுடு மணல்ல பள்ளம் தோண்டி உள்ள வச்சு புதைச்சிட்டு வருவேன். அப்படி 70 குழந்தைகளை நான் என் கரங்களால் புதைத்திருக்கிறேன்னு சொல்றேன். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? குழந்தைய போய், எந்த பாவமும் அறியாத ஒரு பச்சை குழந்தைய போய் புதைக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா? அப்படின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நபியுடைய குணமே எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப மிருதுவானது. முட்களுக்கு மத்தியில் ரோஜான மாதிரி அந்த ரோஜாவை தொட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நபியுடைய குணம், நபியுடைய கல்பு. அந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு சொல்லை தாங்க முடியல. 70 குழந்தையை தன் கரங்களால் புதைச்சிருக்கிறார்னா அதை நபியால ஜீரணிக்க முடியல. அப்படியே ஸ்தம்பித்து விட்டார்கள் பெருமானார். என்ன சொல்றதுன்னே தெரியல. வாயடைச்சு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாயடைச்சு போயிட்டான். சில வார்த்தைகள் சொல்லும்போது அப்படியே அவர் வாயடைச்சு போயிட்டாருப்பா, கொஞ்ச நேரம் அவரால் பேசவே முடியல அப்படின்னு. அந்த மாதிரி முகமது ரசூலுல்லாவால அதுக்கு அடுத்து பேசவே முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க திஹியத்துல் கல்பு, 70 குழந்தைகளை நான் கரங்களால புதைச்சேன், இந்த பாவத்தையும் அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு கேட்கிறாங்க. நான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னதுனால 70 குழந்தையை புதைத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? கொன்னுட்டனே, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லணும் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு தான் அவங்க அழுகுறாங்க. இன்னும் அது அதிகமாக அழுகுறாங்க. இப்ப பதில் சொல்ற வேண்டிய முகமது ரசூலுல்லாஹ் வாயடைத்து போய் விட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் கருணையான உள்ளத்தின் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்புல போடும்போது ரொம்ப வேகமா வந்தாங்களாம். அர்ஷுக்கு கீழே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. சில சமயங்களில், புரியுதுங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வேகமா வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் உத்தரவிட்ட உடனே ரொம்ப ஸ்பீடா வந்து இந்த உலகத்திற்கு வந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடும்போது வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடும்போது வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போட்டாங்களே, அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க தான் பிடிச்சி உள்ள உட்கார வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடும்போது வந்தாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 சம்பவம் இருக்கு, மறக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயடைத்து போய் இருந்த சமயத்திலும் வந்தாங்க அவங்க வேகமா. நபி அவர்கள் அமைதியா இருந்தவொன்னே அல்லாஹ் உடனே போங்கன்னு இறக்கணும். ஏன்னா நபி அவர்கள் தாமதிக்கிறார்கள். நபியுடைய உள்ளம் இதை தாங்கிக் கொள்ள முடியாததுனால தாமதிக்கிறார்கள். ஆனா அந்த சஹாபியுடைய எண்ணம் என்னமா இருக்குன்னா, அப்போ 70 குழந்தையை கொன்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கல போலன்னு நினைச்சிருவாங்க. என்று உடனே போய் சொல்லுங்க, அதையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். உடனே ஜிப்ரீல் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி, யார சொல்லலாம், உடனே சொல்லுங்க அந்த சஹாபி கிட்ட, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னான். சொன்ன உடனே பெருமானார் சொல்றாங்க, 70 குழந்தையை புதைத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஜிப்ரீல் வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, யா அல்லாஹ், 70 குழந்தையை கொன்ற பாவத்தை ஒரு தடவை கலிமா சொன்னதுக்கு நீ மன்னிச்சிட்டேன். என்னுடைய உம்மத்தினரை காலமெல்லாம் கலிமா சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், நிச்சயமாக அவர்களை மன்னிப்பேன் பெருமானார் 3 தடவை சொன்னாங்க. அதனால்தான் கலிமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் பதில் செய்யணும். இப்ப பாருங்க, நபியுடைய ஈமான், அல்லாஹ் தான் இலான்ற ஈமான் உள்ள வந்தவுடனே அல் இஸ்லாமு யஹதிமு மா கப்லஹு ஹதீஸ். இஸ்லாம் கலிமா சொன்னால் முன் சென்ற எல்லா பாவத்தையும் அது மன்னிச்சிடும். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்குன்னா அது ஷிர்க் குஃப்ர் தான். அதையே அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதான் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா நாஃபி ஜார் அல்லான்னு சொல்றோம்ல, 70 குழந்தையை புதைத்த பாவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஜாரும் கிடையாது, நாஃபியும் கிடையாது. அதை உணர்த்ததான் அல்லாஹ் என்ன சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னா அந்த பாவத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு இடையூறு வருமே, அந்த இடையூறு யார் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும்.
நீங்க கலிமா சொன்னா அதை அல்லாஹ் மன்னித்து உங்களுக்கு நஃபாக ஆக்குறேன்றான். அதனால இந்த கலிமாவை நாம விளங்கணும். கலிமாவை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் எப்படி இலாவாக இருக்கிறான், நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்பதை விளங்கணும். சிருஷ்டிகள் மூலமாக நஃபா ஜரர் இடைவிடாம வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி தவறாம அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க. வாலமும் அதுதான் விளங்க சொல்றான். வாலமும் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இலாஹ் என்பதை விளங்குங்கள். அல்லாஹ் இலாஹ் என்பதை பாருங்கள். விளக்கத்தின்படி பார்க்கணும்ல, என்ன விளக்கம் வந்துச்சோ அதன்படிதான் நம்முடைய பார்வை இருக்கும். பார்வைனா இந்த பார்வை இல்லை, இது டிஸ்பிளே செஞ்சு காட்டணும். நம்முடைய கண்ணால பார்க்கறது டிஸ்பிளே செய்யும், புரியுதுங்களா? இந்த போனை, செல்போனை கொண்டு போய் ஒருத்தட்ட புதுசா வந்த புதுசுல செல்போனை கொண்டு போய் ஒருத்தட்ட கையில கொடுத்தவொடனே அவர் வாங்கி சோப்பு டப்பாவான்னு கேட்டாராம். இது என்ன சோப்பு டப்பாவான்னு கேட்டாராம். சின்னதா இருக்கு, உள்ள சோப்புக்கு வைக்கலாமா, டப்பாவான்னு கேட்டாராம். இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இதுல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் டப்பாவான்னு கேட்டாராம். ஏன்? இவர் கண்ணும் பார்க்க தானே செய்யுது. அதை செல்போனை யாரு செல்போன் என்று பார்க்கிறாளோ அவர் கண் எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தானே இவர் கண்ணுக்கும் காட்டும். இவர் கண்ணுக்கு வந்து செல்போனா காட்டினது அவர் பார்க்கும்போது ஜாமெண்ட்ரி பாக்ஸா காட்டுமா? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே காட்டும் கண்ணு. அதுதான் கண்ணு என்பது டிஸ்பிளே பண்ணி காட்டும். எந்த பொருள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே காட்டுவதற்கு பேர் கண்ணு. கண்ணு பார்க்காது. பார்க்கிறது எதுன்னு சொன்னால் உங்களுடைய அறிவு தான் பார்க்கும். உங்களுடைய அறிவு தான் பார்க்கும். இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா அத எப்படி பார்க்கிறாரு? செல்போனா பார்க்கிறாரு. இவருடைய அறிவு பார்க்குது. இவர் கண்ணு அந்த சூரத்தை காட்டுது, அதனுடைய எப்படி எப்படி இருக்கோ நேச்சுரலா அப்படியே காட்டுது லைவ. ஆனா இவருடைய கல்பு தான், இவருடைய அகக்கன்னு சொல்லும் இது செல்போன், இதுல போன் பேசிக்கலாம், இதை ரெக்கார்டு பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லும். அவர் அறிந்து வச்சத. இப்ப இதுலயே எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் தெரியாது, என்னென்ன இருக்குன்னு தெரியாது. அவரவருக்கும் அதான் ஒரு அறிவு இருக்கு. சில சமயத்துல பாத்தீங்கன்னா சின்னவன் இருக்கானே, அவன் செய்யற செயல் கூட எனக்கு தெரியாது. இதுல அவன் அவ்வளோ நிறைய நாலேஜ் வச்சிருக்கிறான். இந்த செல்போன்ல அவ்வளோ நாலேஜ் எடுக்க வேண்டியது இருக்குது. வளமும் செல்போனை நீங்க விளங்கணும். பாக்குறது இல்ல, சொல்றது இல்ல. இது செல்போன் சொன்னா இது போன் பேசும் கேட்கும், அவ்வளவுதான் தெரியும் அதற்கு. அது மட்டுமா இருக்குது? இதை விளங்க வேண்டியது இருக்குது. இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ உட்கார்ந்துட்டு என்ன வேணா ஆர்டர் பண்ணலாம். இன்ன வரைக்கும் அதுல ஓலா இருக்குது, ஓலா ஆப். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியாது. யார்கிட்ட போட்டு கேட்பேன், ஏன்னா எங்க எதை டைப் பண்ணும், அதாவது என்ன சொல்றது, எங்க போகணும்ன்றத ஒரு இடத்துல டைப் பண்ணும். அதுக்கு பிறகு எங்க இருந்து போறோன்றது அது எனக்கு தெரியாது. வேற யாராவது எனக்கு எங்க ஒய்ஃப் தான் டைப் பண்ணி கொடுப்பாங்க, எனக்கு இது பண்ணி கொடுப்பாங்க, ஆப் புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு இதை விளங்க வேண்டி இருக்குது. இந்த ஆஃப்டால் அல்லாஹ் படைத்த ஒரு செல்போனியை விளங்க வேண்டியதுக்குன்னா அல்லாஹ் கொடுத்த கலிமா 1,24,000 நபிமார்கள் கொண்டு வந்து கொடுத்த கலிமாவை விளங்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் விளங்க சொல்றான் கலிமாவை. நம்ம சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அல்லாஹ் வணக்கத்திற்கு முடிஞ்சு போச்சு அதோட கலிமா. அல்லாஹ் வணக்கத்திற்கு அவ்வளவுதான், அவனை வணங்கணும், 5 வேளை தொழுகிறோம், முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் கலிமா என்ற அளவுக்கு தான் இன்று கலிமா இருக்கிறது. உலமாக்கள் மத்தியிலும் இதுதான் கலிமா. 7 வருஷம் ஓதுன உலமாக்களும் இதுதான் கலிமா என்று விளங்கி இருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த செல்போனை நான் விளங்குங்கள்னு சொன்னேன். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த செல்போனை நான் இங்க இருந்து டயல் பண்ணா கால் போகும், நான் பேசுவேன், கட் பண்ணுவேன், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுதாங்க இதுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு செல்போன் எதுக்கு யூஸ் ஆகுது? எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு மேல எனக்கு இதை என்ன விளங்க வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன நம்ம என்ன சொல்லுவோம்? முட்டாளா இருக்கிறப்பா நீ, வாட்ஸ்அப்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம். அப்படியா? அது எனக்கு தெரியாது. இந்த வரைக்கும் இதுதான் வாட்ஸ்அப், மெசேஜ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்ன பலாவும் இருக்கு. எல்லாத்தையும் விளங்கணும். விளங்கினாதான் இதை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஓலா ஆப் இருக்கு, என்னது பிளிங்கிட்ன்றான். இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட அது அந்த ஆப்பே இல்ல, அது வேற விஷயம். பிளிங்கிட் 1 மணி 2 மணி ஆனாலும் நீங்க சரி புக் பண்ணாலும் சரி,
வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். இப்ப யூஸ் பண்ண தெரியல எனக்கு, என் தேவை பூர்த்தி ஆகுமா? நாலேஜ் இருந்தால் தான் தேவை பூர்த்தி ஆகும். ஒரு மணிக்கு எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டா எனக்கு தேவை, என்ன செய்யறது? அன்னைக்கு டேப்லெட் பிளிங்கெட்ல புக் பண்ணாங்க, வந்துருச்சு. எமர்ஜென்சி. உன் தேவை பூர்த்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நாலேஜ் இருக்கும். நாலேஜ் இருந்தாலும் உன் தேவை பூர்த்தி ஆகும். இந்த செல்போனுடைய நாலேஜே இல்லைன்னா என் தேவை பூர்த்தி ஆகாது. சிஸ்டமேட்டிக், நிஸ்பத்தன், காரண உலகம், இந்த காரணங்கள் தெரியலன்னு சொன்னா என் தேவை பூர்த்தி ஆகாதுன்னா, அல்லாஹ் இலான்றது தெரியலன்னா என் தேவை எப்படி பூர்த்தி ஆகும்? அதனால்தான் வஅலமூன்னு சொன்னா அல்லாஹு தாலா, இது சொல்ற விஷயம் அல்ல கலிமா, விளங்குற விஷயம், விளங்கி நீ பார்க்கிற விஷயம். கலிமாவுடைய அகக்கண் கொண்டு பாருன்றான். தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லான்ற ஈமான் வை. அந்த ஈமான் படி அல்லாவிடம் கேள். அந்த அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தை முன்னாடி கொண்டு வந்து நிற்குவான். அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். நீ நிஸ்பத்தை பார்த்து அல்லாஹ் ஊற்றாத, இந்த நிஸ்பத்துல அல்லாஹ் தான் என் ஹாஜத்தரவானதை பாரு. அதுக்கு நஃபவுக்கும் அல்லாஹ் தான் இலா, ஜரருக்கும் அல்லாஹ் தான் இலா. எப்படி உங்க தேவையை பூர்த்தி செய்யறோம் அல்லாஹ்வும். தேவைன்னா என்ன? தேவைன்னா என்ன? அது முதல்ல விளங்கணும். அதனால்தான் நாமும் அல்லாஹ் மேல அதிருப்தியோடு இருக்கும். என் தேவை இன்னும் பூர்த்தி ஆக மாட்டேங்குது. ஒருத்தர் சொன்னார், இந்த தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நான் சொன்னேன், 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, இல்லை 500 முடிஞ்சா 500 சொல்லுங்க, தொடர்ந்து 40 நாள் ஓதுங்க, அல்லாஹ் உங்க ஹாஜத்தை பூர்த்தி செய்வாங்க. அவர் சொன்னார், சொல்லி வெற்றி பெற்றவங்களும் இருக்கிறாங்க. சொல்லி நீங்க சொன்ன மாதிரி நான் 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனேன், டெய்லியும் ஓதிட்டு அல்லாஹ் நான் 1000 தடவை உன்னை இலான்னு சொன்னேன், நான் சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன், அல்லாஹ் 1000 தடவை உன்னை இலான்னு சொல்லியிருக்கேன், நீ தான் ஹாஜத்தரவா, நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்யறவன் நான் சொல்லியிருக்கேன், அல்லாஹ் இந்த தேவையை நீ பூர்த்தி செய்யறப்பேன்னு கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு. அதே மாதிரி சொல்லி அல்லாஹ் அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கிறான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் ஓதுனேன் 40 நாளும், இன்னும் என் தேவை பூர்த்தி ஆகலைன்னாரு. இவருக்கு ஏன் பூர்த்தி ஆகல, அவங்களுக்கு ஏன் பூர்த்தி ஆச்சு? ஈமான் ரொம்ப முக்கியம்ன்றான். நீ நம்பிக்கையோட சொன்னால் உன் தேவையை நான் பூர்த்தி செஞ்சே காட்டுறேன்றான். அதுல இதெல்லாம் கொடுப்பான், 1000 தடவை சொன்னா கொடுத்துருவானா அல்லாஹ் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்தால் நிச்சயமா உன் ஹாஜத் பூர்த்தி ஆகாது. அப்போ எதை கேட்கறதாலும் யகீனா கேட்கணும், ஈமானோட கேட்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கு நஃபா வருது, நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்யறோம். சில பேர் சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கேன், அந்த தேவை நான் நிறைவேற மாட்டேன். தேவை நிறைவேறாததும் உங்களுடைய தேவைதான். நிறைவேறுவது மட்டும் உங்களுடைய தேவை இல்லை, நிறைவேறாததும் உங்களுடைய தேவை. இப்போ வயிற்று வலிக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த வயிற்று வலியும் நம்ம தேவை, அதனால தான் அல்லாஹ் அதை கொடுத்துருக்குறான். ஏன் வயிற்று வலி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, அதை நீ நிவர்த்தி செய்ய அல்லான்னு கேட்கலாமே தவிர, அல்லாஹ் ஷிஃபா கொடு, இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஏன் கொடுத்தேன்னு கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கேட்டது தான் நான் கொடுத்தேன்றான். உன் தேவை என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை தான் நான் உனக்கு கொடுத்தேன்றான். வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு என்று ஒரு ஆயத்து ஒன்று இருக்கு. அல்லாஹ் சொல்றான் திருமறையில, வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அது அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன். நம்ம எப்போ அல்லாஹ்ட்ட கேட்டோம், வயிற்று வலியை கொடு, தலைவலியை கொடு, இந்த பிரச்சனையை கொடு? நம்ம கேட்டாம ஞாபகமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீ வரத்துக்கு முன்னாடி என் இல்முல இருக்கிற, என் இல்முல இருக்கிற. அலஸ்து பி ரப்பிக்கும் கேட்டான்ல திருமறையில, பெருமானார் சொல்றாங்க, அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா ஷஹீத்னா. எல்லா அருவாகும் இருந்துச்சு, ஆலமே அருவாகல, முஸ்லீம், யஹூதி, நசாரா, காஃபிர், எல்லாம் மஜூசி, நாத்திகன் உட்பட எல்லா ரூஹும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த ரூஹுகளை பார்த்து.
காலு பலா ஷஹீதுனா, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு என்று அந்த அந்த ரூஹுகள் எல்லாம் சொல்லிச்சு. முஸ்லீம், மூமின், காஃபிர் எல்லாமே சொன்னாங்க. ஏற்றுக்கொண்டவங்க சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க சொன்னாங்க. நீதான் என்னுடைய ரப்பு. ஷஹீதுனா, நாங்கள் அதன் மீது சாட்சி சொல்கிறோம்னு வேற சொன்னாங்க. ஆனா உலகத்துல வந்த பிறகு மாத்திட்டான். அல்லாஹ் ரப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது கேட்கலன்றது ஆயிடுமா? நிச்சயமா கேட்டோம். அந்த மாதிரி இதுவும் திருமறையில சொல்றான் அல்லாஹ், என் இல்முல இருக்கும் போதே நீ கேட்ட, எதையெல்லாம் கேட்டையோ அதை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன செய்தி? நாம் அதை அக்செப்ட் பண்ண வேண்டும். அடிமையாக போகணும். அல்லாவுக்கு அடிமையா போய் நன்மையெல்லாம் கேட்டோம், அல்லாஹ் கொடுத்தான். வீடு கேட்டான் கொடுத்தான், அதை கொடுத்தான் கொடுத்தான், இதை கேட்டான் கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான். அந்த காசு பணத்தை பிரச்சனையும் நீ கேட்டுக்கிற. அது வரும்போது மட்டும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை நீ வானான்னு சொல்ற. நீ கேட்டதான் நான் கொடுத்தேன். அப்ப அக்செப்ட் பண்ணக்கூடிய குணம் வர வேண்டும். அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல பிரச்சனைகளை எல்லாம் நீ போக்கிடுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்கறது உரிமை நம்ம. அல்லாஹ் கேட்க சொல்றான். இந்த கேட்கறது இருக்குல்ல, எல்லாம் இதை எனக்கு போக்கிடு அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அதுவும் இல்முல இருக்குது. இருந்தாதான் நீ கேட்ப, இல்லைன்னா கேட்க மாட்டேன். நிஸ்பத்து தாங்க எல்லாமே. தகுதீர்னு சொல்லுவாங்க, சிறு தகுதீர்னுவாங்க. லௌஹுல் மஹ்ஃபூத் தகுதீர் எழுதப்பட்டிருக்கு. சிறு தகுதீர்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியல. சிறு தகுதீர்னு புரியுதுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல ஒரு அட்டூழியம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய ஒருத்தன் தான். ஆனா அவனை யாருமே அடிக்க முடியல, அவனை இது பண்ண முடியல. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய பாஜானுமா இருக்கிறான். யாரு போனாலும் 4 பேர் போனாலும் அடிச்சு துரத்தி விட்டுறான். அவனை எதுவுமே செய்ய முடியல, அவனை கொலை செய்ய முடியல. அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, இப்படிப்பட்ட மோசமானவர்கள் இவனை என்ன அல்லாஹ்ட்ட சொல்லி மௌத்தாக்க சொல்லுங்க. எங்களால மௌத்தாக்க முடியல, அல்லாஹ்ட்ட சொல்லி மௌத்தாக்க சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நாளை காலை விடியும் போது அவன் இருக்க மாட்டான், மையத்தா இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, மக்கள்லாம் ரொம்ப நிம்மதியா போச்சுப்பா, இனிமே அவன் தொல்லை இல்லை. நாளை காலைல விடிஞ்சதுல இருந்து அவன் தொல்லை இல்லை. ஏன்னா போற வரவெல்லாம் தலையை தட்டி காசை வாங்கிட்டு அவன் கொள்ளை அடிக்கிறது, ரொம்ப இது பண்றது, அவங்கள ரொம்ப ரொம்ப சிரமம் கொடுத்துருந்தான். அல்லாஹ் சொல்லிட்டான்னு நிம்மதியா போய் தூங்கிட்டாங்க. மறுநாள் ஆச்சு, வீட்டுல அவன் வாசல்ல உட்காந்துருக்கான். அதே மாதிரி எப்பவும் உட்காந்துருவான் பாத்தீங்களா, முட்டு சேவத்துல உட்காந்துக்கிட்டு 4 பேர் தலையை தட்டிட்டு அதே மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். இவங்களுக்குலாம் என்னடா இது, சரி நேரமா, அப்போ அல்லாஹ் காலைன்னு சொன்னா நம்ம உடனே எதிர்பார்க்க வேணாம், ஒரு மதியம் வரை எதிர்பார்ப்போம். மதியத்துக்குள்ள மூத்தா போறானா பார்க்கலாம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லிட்டாங்கல்ல, அல்லாஹ் சொல்லிட்டான்னு. அல்லாஹ் கொஞ்சம் டிலே பண்ணி மூத்தாக்க வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வெயிட் பண்ணா காலை போய் மாலையாய் மதியமாயி சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியல. நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன நீங்க மூத்தா போயிடுவான்னு சொல்லி இன்னும் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான். இன்னும் பொழுது சாய போகுது கொஞ்ச நேரத்துல. அவன் காலையிலேயே மௌத்தா போயிடுவாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, நாங்க மத்தியானமாவது மௌத்தா போவான்னு நினைச்சேன், இன்னும் மௌத்தா போல. நான் அல்லாஹ்ட்ட கேட்கறேன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, அவன் எப்பவும் போய் ஒரு இடத்துல துணி துவைப்பான். அந்த துணி துவைக்கக்கூடிய கல்லை போய் பாருங்க. கல்லை தூக்கி பார்த்தா கருநாகம் ஒண்ணு இருந்துச்சு உள்ள. கருநாகம். அல்லாஹ் சொன்னா, இந்த கருநாகம் கொத்தி அவன் சாவறதுக்கு தான் நான் அந்த கருநாகத்தை ஏற்பாடு செஞ்சேன். ஆனா இதுல என்ன, அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் மௌத்தாக்குறேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவனுக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சேன்றான். அந்த நேரத்துல ஒரு மிஸ்கீன் அனுப்பி, ஏன்னா காலையில போனவன் அவன் துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகும்போதே ஆத்தங்கரைக்கு டிஃபன்ல ரொட்டி சுட்டி எடுத்துட்டு போவான். ரொட்டி சால்லாம் 2 ரொட்டி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவான். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவான். அவன் சாப்பிட்றதுக்கு 2 ரொட்டி எடுத்துட்டு போயிருந்தான். நான் மிஸ்கீனை அனுப்பி அவனுக்கு அவனை கேட்க சொன்னேன். நான் ரொம்ப பசியோட இருக்கேன், நைட் எல்லாம் சாப்பிடல, எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டான். மிஸ்கீன் ஒரு ரொட்டி எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு அது பிடிச்சி போச்சு. அதனால அவனுடைய மௌத் இப்போ இல்லைன்ட்டான். வாக்கு கொடுத்ததுக்கு மாறு செய்ய வேண்டாம். இது என்னது, சிறு தகுதின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு முசீபத்து வர இருக்கும், நம்ம ஒரு ஹைரா செஞ்சிட்டோம்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். ஒருத்தர் அவரு என்கிட்ட சொன்ன, அது மாதிரி ஒருத்தரை பத்தி கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்னா,
அவர் வந்து இறந்து போற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நீங்க ஏன் இறந்து போற மாதிரி கனவு கண்டேன்னாரு. இது என்ன செய்யலாம் கேட்டா, நான் சொன்னேன், நீங்க ஹைராத் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரை இல்லைன்னா அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க ஹைராத் செஞ்சு ஒரு 2-3 மிஸ்கின் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, இது நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஞாபகம் இல்லை, இப்ப கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கனவு கண்ட 2 நாள்ல அவங்க வீட்டுல இருந்து போன் வந்துச்சு. அந்த பையன் ஏதோ இது என்ன சொல்றது, இது 2 வீலர் இருக்கு பாருங்க, அதுல வந்து ஆயில் போட்டுட்டு இருக்கும்போது கை மாட்டி ஒரு விரல் அப்படியே துண்டாயிடுச்சான். ஒரு விரல் துண்டாயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அதுக்கு பிறகு இதை சொல்றாரு. நான் அப்பதான் சொன்னேன், கனவு கண்ட அன்னைக்கு இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அந்த விரல் கூட போயிருக்காரு. விரல் கூட போயிருக்காரு. ஏன்னா கனவு அல்லாஹ் சிலருக்கு காட்டுவான், அவங்களுக்கே சில சமயத்துல காட்டுவான், சில சில பேருக்கு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு காட்டுவான், குடும்பத்தார்கள், தெரிஞ்சவங்க, உறவினர், அந்த மாதிரி காட்டுவான். காட்டும் போது நாமும் தான தர்மம் செஞ்சுட்டா, பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கு, என்ன சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா, உங்களுடைய கலா கதிரை மாற்றிடும், உங்களுடைய பலா முசீபத்தை நீக்கிடும். அதனால நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க ஹைராத் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த விரல் கூட போயிருக்காது. உடனே செய்ய சொல்லுங்க. உடனே அவர் செய்ய சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். செய்தி என்னன்னா, அல்லாஹ் ஃபஜ்ர் செய்யணும். அதனால நம் பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கணும். நான் முடிச்சுக்கிறேன். சதகா ரொம்ப முக்கியமானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன இஸ்ராயில் மலக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் போறாரு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மனிதர் இன்னைக்கு என்ன ஒரு மணிக்குன்னு வச்சுங்களேன், 1 மணிக்கு மூத்தா போயிடுவாரு. ஏன்னா அல்லாஹ் இவர் உயிரை 1 மணிக்கு வாங்க சொல்லியிருக்கிறான். இன்னும் காலைல ஒரு 10 மணிக்கு பேசுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க, இந்த மனுஷன் சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாரே, ஏன்னா ஆனா இன்னைக்கு 1 மணிக்கு மூத்தா போறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமா அவரையும் பாக்குறான். அவர் போயிட்டாரு, அவர் ஜாலியா போறாரு ஆச்சுங்களா. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், அன்னைக்குதான் அவருடைய பிறந்த நாள். அதனால என்ன பண்ணாரு, அவரு நேரா கடைக்கு போய் சாப்பாடு வாங்கி ஒரு எல்லா மிஸ்கின்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. எல்லா மிஸ்கின்களுக்கும் உணவு கொடுத்தாரு. ஒரு 10 பேருக்கு உணவு கொடுத்தான்னு வச்சுக்கங்க. அதுல ஒருத்தர், யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள கூட துவா கேட்டார். சரி, செய்தி நான் இது பண்றேன். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிட்டாங்க சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாமும் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் வந்து போயிட்டாங்க. அவர் இஸ்ராயலும் போயிட்டாங்க. 40 நாளைக்கு பிறகு அவரை பார்க்கறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 40 நாளைக்கு பிறகு எந்த மனிதரை வந்து 1 மணிக்கு மூத்தா போவார்னு சொன்னா அந்த அவரை பார்க்கறாங்க. அப்பதான் என்னடா இந்த மனுஷன் இறந்து போயிடுவார்னு சொன்னா 1 மணிக்கு, இவரு நான் குத்துக்கல்மா இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. அதுக்கு பிறகு இஸ்ராயலை சந்திக்கிற சந்தர்ப்பம் வரும்போது, நீங்க ஒரு மனுஷனை சொன்னீங்க, அவர் வந்து 1 மணிக்கு இறந்து போயிடுவாரு சொன்னீங்க, நம்ம 10 மணிக்கு பேசிக்கிட்டோம், ஆனா 40 நாளைக்கு பிறகு நான் அவரை பார்த்தனே, என்ன செய்தின்னு கேட்கறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அவருக்கு அன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதுல ஒருத்தர் அவருக்காக துவா செய்தார். ரெண்டுமே நடந்துச்சு. என்ன நிகழ்ந்து, சதக்காவும் செஞ்சாரு, சதக்காவும் உங்களுடைய பலா முசீபத்தை நீக்கும், கலா கதிர மாற்றும். ஒரு மிஸ்கின் அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள கூட துவாவும் செஞ்சிட்டார், துவாவும் கலா கதிர மாற்றும். இரண்டும் சேர்ந்ததுனால அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த மனிதருக்கு இன்னும் 40 வருஷம் நான் நீண்ட ஆயுள கொடுத்துட்டேன். அதனால அன்பர்களே, கலா கதிர் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது சதகா, தான தர்மம். தான தர்மம் செய்யுங்க, அல்லாஹ் மேல ஈமான் வைங்க, அல்லாஹ் தான் இலா என்பதை விளங்குங்கள். விளங்குறது தான் முக்கியம். அந்த செல்போனையே விளங்க வேண்டியது இருக்கு. எத்தனோ விஷயங்கள் நம்ம விளங்காம இருக்கிறோம். அதுல அது தெரியாம இருக்கு. விளங்காதனால என்ன பிரச்சனை நமக்கு, நம்ம தேவை பூர்த்தி ஆகல. இப்ப இரவு நேரத்துல ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னா, நான் மட்டும் தனியா இருக்கேன்னா பிளிங்கிட்ல எனக்கு புக் பண்ண தெரியாது. அப்ப யாரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கணும்னா, இப்போ என்ன செய்யணும்னா, யாரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கணும். இந்த மாதிரி எனக்கு இது வேணும்பா அப்படின்னு சொன்னா அவரு புக் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் என் தேவை பூர்த்தி ஆகும். அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும் அல்லாஹ் அவு மஅமன் லில்லாஹ். ஒண்ணு நீ அல்லாஹ்வோட இரு, அல்லாஹ்வோட இருந்தா உன் தேவை பூர்த்தி ஆகும். அவு மஅமன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வோட இருக்கிறாங்களோ அவர்களோடு இரு, இருந்தாலும் உன் ஹாஜத் பூர்த்தி ஆகினா அவங்க அல்லாஹ்வை பற்றி சொல்லுவாங்க. ஹைர், அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.